அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜி முடிஞ்சு இங்கே லோக்கலில் துபாய் எல்லாம் குரூப்பு உம்ராவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 5ஆந்தேதி வெள்ளிக்கிழமை காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு ஸோ உம்ரா செஞ்சுட்டுருக்குறோம். இன்ஷாஅல்லாஹ் இந்த மாதத்துலேயே 10ஆந்தேதி இந்தியாவிலேருந்து குரூப் வருது. 17 அது இன்ஷாஅல்லாஹ் தொடர்ச்சியாக குரூப் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா வரக்கூடியவங்க நியத் வைங்க. நம்ம இதில் பதிவு பண்ணிங்க. அல் முபஸ்ஸரா ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பாக நம்ம ஒருவருக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் உம்ராவுக்கு வாங்க இன்ஷாஅல்லாஹ். நிறையா வரணும்னு ஆசைப்படுறோம். நல்லா கூட்டம் கூட்டம் கொஞ்சம் குறையில. அந்த அஜிக்கு வந்தாலும் கொஞ்சம் இருக்காங்கல்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான இது என்னன்னாக்கா, நம்ம குரூப்பில் வர்றவங்களுக்கு பொதுவாக நம்ம தமிழக உணவுன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி வீட்டு நம்ம தாய்மார்களை கொண்டு உணவு ரெடி பண்ணுறோம். இன்ஷாஅல்லாஹ் துவா செய்யுங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இந்தியாவிலேருந்து துபாய் வந்துட்டு துபாய் ஒரு 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அப்படி உம்ராவுக்கு வர்றவங்களாம் சொல்லலாம். அதுமாரி அந்த பேக்கேஜும் எடுக்கிறோம். துபாய்க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா துபாய் 2 நாள் அங்கே சுற்றி காமிச்சிட்டு அங்கேருந்து பஸ்ஸு இங்கேருந்து போகும்போது நம்ம மக்காலையும் போகும்போது நேராக ஃப்ளைட்டில் போயிடலாம். இன்ஷாஅல்லாஹ் என்னன்னு சொல்லுங்கள். அல் முபஸ்ஸரா ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பாக மீண்டும் மீண்டும் நம்ம ஹஜ்ஜிகளுக்கெல்லாம் ஸலவாத்து தெரிவித்து இன்ஷாஅல்லாஹ் துவா செய்யுங்க. நல்ல கூட்டம் அப்படியே ஒன்றும் குறையாமல் தான் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால நல்ல ரிஸ்க் இன்ஷாஅல்லாஹ்.